நம்மளோட மாடு இன்னைக்கு கண்ணு போட போகுதுன்னு நினைக்கிறேன். காலைல எந்திரிச்சதும் தண்ணி குடிக்கல. தண்ணி வச்சா தண்ணி குடிக்கல. ஒரு மாதிரி டெரரா நின்றுச்சு. இங்கிட்டும் அங்கிட்டும் போக ஒரு இடத்துலயே நிற்கல அந்த மாடு. சுற்றிக்கிட்டே தான் இருந்துச்சு. நாங்களும் ஒரு பிளேஸ் மாற்றி மாற்றி கட்டி பார்த்தோம். அது ஒரு மாதிரி நின்றுச்சு. சரி, அப்போ இன்றைக்கி இந்த மாடு கண்டு தான் போட போகுது. இது இன்றைக்கி 290வது நாள், அதாவது செனை ஊசி போட்டு இன்றைக்கி 290 நாள் ஆச்சு. ஒரு மாதிரி தான் நின்றுட்டு இருந்துச்சு. காலைல தண்ணி வச்சு தண்ணி குடிச்சிச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி கூட உடஞ்சிருச்சு. உடஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கிட்ட அது பாட்டுக்கு இருந்துச்சு. அப்படி தண்ணி கூட கொஞ்சம் அதோட எந்திரிக்கலை. நாங்களும் ஒரே க்யூரியாசிட்டியோடு பார்த்துட்டே இருந்தோம். அந்த மாடு அதுக்கு மேலே எங்களுக்கு மேலே க்யூரியாசிட்டியோடு இருந்துச்சு. அப்படி எந்திரிக்கவும் படுக்கவும் இருந்துச்சு. ஒரே இடத்துல இல்லாமல் சுற்றுச்சு. அந்த மாடு சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. சரி, இன்னைக்கு கண்டு போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஒரு செடிக்குள்ளே போய் பார்த்துருச்சு. பார்த்ததுக்கப்புறம் எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே இல்லாமல் ஒரே பொசிஷனில் படுத்து இருந்துச்சு. ஆனால் புஷ் மட்டும் பண்ணினே இருக்குது. எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை ஒரு 5 நிமிஷத்துக்கு. ஆனால் இது ஆல்ரெடி 3-4 கிடேரி கன்று போட்டிருக்கு. இந்த தடவை தான் காளாங்கன்று போட்டுருச்சு. அப்படியே படுத்து இருந்துச்சு. நான் வீடியோ எடுத்துக்கினே இருந்தேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்டு போட்டுருன்னு நினைக்கிறேன். கண்ணோட கால் தெரியுது. சரி, பார்ப்போம் என்ன கண்டு போடுதுன்னு. அப்படியே படுத்துருச்சு. ஒரு பக்கத்தில் வேலை பார்க்குறவங்களை கூப்பிட்டு வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சரி இந்த இடம் வேணாம், கொஞ்சம் இடத்த மாற்றுவோம்னு சொல்லி இடத்த மாற்றினோம். இடத்த மாற்றினதுக்கப்புறம் கண்டுக்குட்டியோட கால் நல்லா தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்படி நாங்களும் 4-5 பிளேஸ் மாற்றினோம். ஃபைனலி கண்டு போகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. பட்டாலும் உயிர் நோக துடித்தாயே. உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே. உனக்கே ஓர் தொட்டில் கட்டி. நம்மளோட மாடு ஒரு வழியாக எவ்வளவோ கஷ்டப்பட்டு கண்ணுக்குட்டி போட்டுருச்சு. எப்படியோ கண்ணு ஒரு வழியாக போட்டுருச்சு. மாடு எந்திரிக்கலை, அதனால கண்ணுக்குட்டி அப்படியே இருக்குது. மாடு ட்ரை பண்ணி எந்திரிக்க முடியலை. ஒரு வழியாக ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாச்சு. கண்ணுக்குட்டியை காலை எடுத்தாச்சு. அதை அத்து விட பார்த்து அக்க முடியலை. மாடு ட்ரை பண்ணிச்சு. நாங்களும் பக்கத்தில் இருக்கவங்களும் ட்ரை பண்ண விட்டோம், முடியலை. என்ன கண்டுக்குட்டின்னு பார்த்தா காளாங்கன்னுக்கு அப்புறம் மூஞ்சி அப்செட் ஆயிடுச்சு எனக்கு. சரி, வேறு வழி இல்லை, இதை எந்திரிக்க விடணும் அப்படின்னு சொல்லி எந்திரிக்க விட்டோம். அதுக்கப்புறம் என்ன செய்கிறது, கண்ணுக்குட்டி எந்த ஒரு ஆக்டிவுமே இல்லாமல் அது பாட்டுக்கு இருந்துச்சு, அமைதியாக. ஏதோ ஆச்சோ நினச்சோம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக சுத்தம் பண்ணி மாட்டை எந்திரிக்க வச்சாச்சு. ஓன உசுறு வந்துருச்சு வாரி அணைக்கும் சொல்லிருச்சுன்னு சொல்லி கண்ணுக்குட்டி தூக்கியாச்சு. இப்போ மாடு எந்திரிச்சிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். கண்ணுக்குட்டியோட ஃபேஸ் எல்லாம் சுத்தம் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணோம். மாடும் அமைதியாக இருந்துச்சு, கண்ணுக்குட்டியும் அமைதியாக இருந்துச்சு. என்ன நடக்குது அங்கன்னு ஒன்றும் புரியலை. வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஃபைனலி ஷீ இஸ் மதர். பாய் பேபி பிறந்திருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு வழியாக கண்ணுக்குட்டி
மாடும் செப்பரேட் ஆயிருச்சு. செப்பரேட் ஆனதுக்கப்புறம் வந்து அதோட பாண்டிங்கை நமக்கு காட்டுது ரியலாக. தென் கன்றுக்குட்டி பிறந்த ஒரு 10 மினிட்ஸ்லேயே எந்திரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த மாடு வந்து அந்த கன்றுக்குட்டியை க்ளீன் பண்ணிகிட்ருக்கு. க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கன்றுக்குட்டி ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சிடும். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அம்மா நான் சும்மா இல்லடா. திஸ் சாங் டெடிகேட்டட் ஆல் காட்ஸ். அந்த கன்றுக்குட்டி எந்திரிச்சிருச்சு 10 மினிட்ஸில். தென் அதுக்கப்புறம் நம்மளோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம்.